இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 6:30 PM/IST. 28 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ரம்யா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 24,056 முடிவடைந்தது. ஏற்ற இறக்கமான வாரம். இந்திய சந்தைகள் வியாழக்கிழமை சிறிது உயர்வுடன் முடிந்தன. நிஃப்டி 50 24,056 ஆகவும் சென்செக்ஸ் 77,100.47 ஆகவும் நிலை கொண்டன. முதல் 10 நிறுவனங்கள் கடந்த வாரம் 88 பைசா 678 கோடி சந்தை மதிப்பு சேர்த்தன. இன்போசிஸ் NYSE பங்கு 1.99 விழுக்காடு உயர்ந்து $10.78 ஆனது. இன்போசிஸ் NYSE பங்கு 1.99 விழுக்காடு உயர்ந்து $10.78 ஆனது. NSEயில் பங்கு $1041.20 மாற்றமின்றி நிலை கொண்டது. இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஏற்றுமதியாளருக்கு வெளிநாட்டு சந்தையில் நேர்மறை ஆர்வம் காணப்படுகிறது. 84.30 ஆக வீழ்ந்தது. ரூபாய் வலுப்பெற்றது. 0.15 விழுக்காடு வீழ்ந்து 94.30 ஆனதால் இந்திய ரூபாய் வலுப்பெற்றது. அண்மைய அமர்வுகளில் ஃபீக்கள் இந்திய பங்குகளிலிருந்து விலகியிருப்பதாகவும் உலக பத்திர வருவாய் உயர்வு கவலை அளிப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈரான் நெருக்கடி தீவிரமாக. தங்கம் $4,096 அழுத்தம். தங்கம் $4,096.30 நிலை கொண்டாலும் அமெரிக்க ஈரான் மோதல் அமெரிக்க டாலரை வலுப்படுத்துவதால் கீழ்நோக்கிய அழுத்தம் உள்ளது. புவி அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் வெள்ளியும் இந்த வாரம் சவாலை எதிர்கொள்கிறது. ஈரான் மோதல் கப்பல் பாதை மாற்றம். பனாமா கால்வாய் வருமானம் உயர்வு. ஈரான் மோதலால் கப்பல்கள் பாதை மாற்றுவதால் பனாமா கால்வாய்க்கு வருமானம் அதிகரிக்கிறது என்று ப்ளூம்பர்க் தெரிவிக்கிறது. கச்சா எண்ணெய் விலை $69.23 ஆக உள்ளது. விநியோகச் சங்கிலி இடையூறுகள் உலக ஆற்றல் சந்தையில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்துகின்றன. கணினி சக்தி தட்டுப்பாட்டால் கூகுள் மெட்டா ஜெமினாய் பயன்பாட்டை கட்டுப்படுத்தியது. மேம்பட்ட AI மாதிரிகளுக்கான தேவை அதிகரிப்பால் கணினி சக்தி முக்கிய தடையாக மாறியதால் கூகுள் மெட்டா ஜெமினாய் அணுகலை கட்டுப்படுத்தியுள்ளது என FT தெரிவிக்கிறது. இது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களையும் பாதிக்கும் AI உள்கட்டமைப்பு தட்டுப்பாடு யுகத்தை சமிக்ஞை செய்கிறது. கோல்ட்மன் சாக்ஸ் AI வேலை அழிவு ஏற்படாது. புதிய வாய்ப்புகள் உருவாகும். AI ஆல் வேலை அழிவு என்ற அச்சம் மிகைப்படுத்தப்பட்டது என கோல்ட்மன் சாக்ஸ் அறிக்கை கூறுகிறது. காலப்போக்கில் AI புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அது தெரிவிக்கிறது. இந்தியாவின் பெரிய பணியாளர்களுக்கு இது ஆறுதல் அளிக்கிறது. பிரஸ்டீஜ் குழுமம் 65,000 கோடி ரூபாய் அங்கீகரிக்கப்படாத வருவாயை வைத்திருக்கிறது. பிரஸ்டீஜ் குழும தலைவர் நிறுவனத்திடம் முன்விற்பனையிலிருந்து 65,000 கோடி ரூபாய் அங்கீகரிக்கப்படாத வருவாய் இருப்பதாக தெரிவித்தார். இது இந்தியாவின் பிரீமியம் ரியல் எஸ்டேட் பிரிவில் வலுவான தேவையை சமிக்ஞை செய்கிறது. மோடி மன் கி பாத். பொது போக்குவரத்து. இயற்கை உரங்களுக்கு மாற்றம். வளைகுடா நெருக்கடியின் மத்தியில் பிரதமர் மோடி தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பொது போக்குவரத்து மற்றும் இயற்கை உரங்களுக்கான மாற்றத்தை வலியுறுத்தினார். இந்தியா சீஷெல்ஸுடன் 19 மூலோபாய முடிவுகளை அறிவித்து கடல் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை ஆழப்படுத்துகிறது. முக்கிய தொழில்களுக்கு தர கட்டுப்பாட்டு உத்தரவு விதிகள் தளர்த்தப்பட்டன. இந்திய அரசு புதிய மாற்ற கட்டமைப்பை அறிமுகப்படுத்தி தர கட்டுப்பாட்டு உத்தரவு விதிகளை தளர்த்தியது. இது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு இணக்க சுமையை குறைத்து மேக் இன் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2094.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1041.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4,096.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,24,189 ரூபாய். ஒரு 10 கிராம் தங்கம் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,096.30 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.23 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது.
எண்ணெய் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $69.23 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.15 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 15 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.44 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.